ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய லாஸ்ட் விலாகில் நான் வந்து சொல்லியிருந்தேன் டியூஸ்டே போகிறேன், ஃப்ரைடே வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ஃபர்ஸ்ட்டு செக்கப் இருந்துச்சு டிஸ்சார்ஜ்க்கு அப்புறமா. அதனால் அதுக்காக வந்து போயிருந்தேன். போயிட்டு ஒரு 4 டேஸ் வந்து இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்பா வந்து ரெக்கவரியில் இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. நான் சொல்ல மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்லோ ரெக்கவரி தான் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே அவரோட இருக்கோம். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிசியோமை டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவர் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். சில சமயம் சில டேஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பார். அவரை மோட்டிவேட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கார். நான் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். ஃபிசியோக்குமே வந்து நல்லா ஒரு கோஆப்ரேஷன் வந்து கொடுக்குறாரு. அதாவது இது வந்து கம்ப்ளீட் பேரலைஸ் கிடையாது. அவருக்கு வந்து கையில் மூமெண்ட்ஸ் ஃபீல் எல்லாமே வந்து இருக்கும். பட் அந்த கண்ட்ரோல் இருக்காது. கால் தான் வந்து கொஞ்சம் தூக்க முடியறது, இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக அப்பா நடந்துருவார் அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்கவரி இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் பேரலைஸ் கிடையாது. ஸோ அதனால் நல்ல ஒரு மாற்றம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து அப்பா கிட்டே எதிர்பார்க்குறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சார். பிடிச்சிட்டு தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரே ரூம்லேயே இருக்காருன்ட்டு ஹாலில் போய் உட்கார வச்சுருந்தோம். கொஞ்சம் உட்காந்து டிவி பார்ப்பா அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தோம். அவருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நாங்கள் வந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம், அப்பா ரூம் அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வேம்பு தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே பிஸியாக இருக்கும் இல்லையா? நார்மலாக இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் ரொட்டீன் சேஞ்ச் இருக்குது. சமையல் வேலை இருக்குது. அப்புறம் இனிமேல் நிறையா ஒர்க் இருக்கும். அதெல்லாம் வந்து அம்மா வேம்பு எல்லாருமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்பா கூட வந்து நான் அவரை வந்து சாப்பாடு ஊட்டுறது, இல்லை நான் வந்து இருக்கிறப்போ நான் பார்த்துப்பேன். அதனால தான் மாறி மாறி போயிருக்கிறது. அவங்களுக்குமே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அப்பாவையும் வந்து பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம யாராவது ஒரு சப்போர்ட் இருந்தோம் அப்படின்னா அம்மாவுக்கும் வேம்புக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் இல்லாதப்போ மாற்றி மாற்றி வந்து அவங்க தான் பிசியோ பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாதப்போ வந்து வேம்பு பண்ணுறா, சாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே மாறி மாறி பார்த்துக்கிறதுனால அவரை சுற்றி நிறையா பேர் இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதனால் அவரோட பேசிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு இப்போது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வேஷ்டி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதனால் அந்த கட்டிலும் நாங்கள் அங்கே போட்டுறதுனால அந்த கட்டில் வந்து இந்த கபட் திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்பா உட்காந்துட்ருக்கிறப்ப டைம்லேயே நம்ம வந்து இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், தேவையில்லாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த ஷெல்ஃபை கொஞ்சம் நீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வேஷ்டி வந்து அவருக்கு நிறையா வச்சுருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேஷ்டியில் தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம போட்டுடலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரூமையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ அங்கே கட்டில் இருந்ததை கழட்டி நாங்கள் வந்து சைடில் வச்சுருக்கோம். ஸோ அப்பாவோட கட்டில் அந்த மெடிக்கல் பெட் மாதிரி இருக்கிறது அதை கொஞ்சம் ஓரமாக வந்து போட்டிருக்கோம். அதை அவரை நகர்த்தி அந்த பக்கமாக போய் டெய்லி க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் அந்த அன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த கம்ப்ளீட் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணோம் வீட்டை. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் ஒன்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்குமே உள்ளே இருக்கிறப்ப அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அலர்ஜி ஆகும் இல்லையா? அதனால் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் தேவை இருக்கிறதெல்லாம் இந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி திறக்கிற இடத்துல கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹேண்ட்பேகு அதெல்லாம் வந்து அடுக்கிட்டு இருக்கேன். அம்மாவோட திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே வந்து அந்த போட வேண்டிய வேஷ்டி எல்லாம் அப்பா வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிடுமா, அதுக்கப்புறமா வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஃப்ரைடே ஈவினிங் போல் நைட்டு போல் தான் வந்து நான் கிளம்புனேன். அப்புறம் திருப்பியுமே வந்து நெக்ஸ்ட் வீக்கு சரண்யா வரா, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு அப்பாவோட பெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணோம். அதை நான் வேம்பு சாய் எல்லோரும் சேர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து அவருக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் வந்து நான் பண்ணிவிட்டேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் க்ளீனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மல் வீட்டு வேலையை விட அந்த க்ளீனிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீடுனா நமக்கு தெரியும் எது வேணும் அப்படின்ட்டு. அங்கே வந்து அம்மா அப்பா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது வேணும் இது வேணாம் இதெல்லாம் போட்டுறாத அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்பா சொல்ல என்ன வேணும் வேணாம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பெட்டெல்லாம் வந்து தட்டி பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு
கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தார் ஹாலில். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கொஞ்சம் படுக்க வச்சோம். இது மாதிரி தான் வந்து இப்போ ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரண்யாவுக்கும் பர்த்டே. எப்போவுமே பர்த்டே விலாக்ஸ்லாம் வந்து போடுவோம். பட் இந்த தடவை நிஜமாக அந்த பர்த்டே செலிப்ரேஷன் மூட்லலாம் வந்து இல்லை. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு சும்மா குழந்த இருக்கிறனால அவன் என்னை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் நான் வந்து பர்த்டேக்கு அவனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வந்தேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்பா வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும். அந்த ஒரு ஹாப்பினஸ் தான், அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது அதுவே எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் எங்கள் சரண்யாவையும் என்னையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர், நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசர் வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுமே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஆர்கனைசர், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நான் வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அம்மா வந்து சமையலுக்கு வேம்பு வந்து காயெல்லாம் நறுக்கி வச்சுருந்தா அம்மா வந்து சமையல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறையா பேர் என்ன கிளாஸ் வந்து அம்மா அட்டன் பண்ணுறாங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பாகவதம்னு அவங்க வந்து கற்றுக்குறாங்க அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். ஸோ அதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அன்னியோட அந்த விலாக் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் கிளம்புறேன். ஃப்ரைடே இது நான் எடுத்துகிட்டு இருந்தது வெட்னஸ்டே. முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன். நேற்று ஈவினிங் தான் வந்து வந்தேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து எதுவும் விலாக் எடுக்கலை. ஸோ இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் பண்ண ஒரு ஸ்நாக். சரி இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த டைமில் நிறையா ப்ரெட் ரெசிபீஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன்னா, சரி பேக் டு பேக் வந்து ப்ரெட் போட வேணாம், இது கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதாவது விலாகில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்கு. குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக நான் வந்து கொஞ்சம் நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து மஷ்ரூம் சேர்க்குறேன். மஷ்ரூம்க்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா பன்னீர் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து லைட்டாக நம்ம தோசை தவாவில் போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் மேலே வந்து சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் அப்படியே பெரிய பெரிய ஸ்லைசஸாக நான் வந்து நறுக்கிக்கிறேன். நான் வந்து 200 கிராம்ஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 2-3 ப்ரெட்டுக்கு கொஞ்சம் மேலே நிறைய மஷ்ரூம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ட்டு நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் அப்படியே வந்து எடுத்துட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து பூண்டு தேவை. பூண்டு கொஞ்சம் நிறையா நம்ம வந்து உரிச்சு எடுத்துகிட்டு பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். சிலதெல்லாம் நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ப்ரெட் மேலே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி வந்து போட்டு சீஸ் போட்டு ஒரு குட்டி பெரெட் மஷ்ரூம் பீட்சான்னு சொல்லலாம் அந்த மாதிரி. இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பட்டரோ எண்ணெயோ எதில் வேணால் நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பட்டர் தான் வந்து நிறையா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பட்டரில் ரோஸ்ட் ஆகும்போதே நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இது. இதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், மஷ்ரூம் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா அந்த பட்டர்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் இதோட இன்னும் பன்னீர் சேர்க்கணுன்னாலும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம இட்டாலியன் ஸ்பைசஸ் தான். நீங்கள் வந்து அந்த ஆரிகானோ அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். காரத்துக்கு வேணும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து பீட்சா சீசனிங் வந்திருக்கும், மிக்சட் ஹர்ப்ஸ் சீசனிங் வந்திருக்கும். அது எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட என்னென்ன இருக்கோ நான் அது எல்லாமே தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் அந்த காரத்துக்கு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை அந்த பெரி பெரி சீசனிங் கூட நமக்கு வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். நிக்கிலுக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ரெசிபீஸாக அடிக்கடி பண்ணுறதுனால எல்லாமே வந்து வாங்கி வச்சுப்பேன். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மஷ்ரூம் போட்டாச்சு. அந்த மஷ்ரூம் நல்லா வந்து தண்ணி விட்டு அது கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியிலே வெந்து நல்லா வந்து குக் ஆகும். தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறமா அதாவது தண்ணியெலாம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம அதை கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா சொன்ன மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அதுக்கப்புறமா எல்லா சீசனிங்குமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்குறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ரெட்டு உள்ளே வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி கூட நடுவில் சீஸ் போட்டு அந்த மாதிரியுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம்.
இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, மஷ்ரூம் சாஸ் மாதிரி ரெடி பண்ணி ப்ரெட்டு மேலே அப்படியே வந்து ஊற்றி அதை அப்படியே சாப்பிட்றது, அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து சாஸ் மாதிரி, இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ட்ரை ஸ்டஃபிங் மாதிரி. நம்ம டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு மேலே ஏதாவது ஒரு சாண்ட்விச் ப்ரெட்டு மயோனைஸ் இருந்துச்சுன்னா மயோனைஸ் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு இந்த மஷ்ரூம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுட்டு மேலே வந்து மொசரெல்லா சீஸ் நல்லா வந்து உங்களுக்கு சூயாக வர மாதிரி செட்டர் சீஸ், மொசரெல்லா, பீட்சா சீஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பீட்சா மாதிரியே வந்து வரும். என்கிட்ட கொஞ்சம் நார்மல் க்யூப் சீஸும் இருந்தது, இந்த சீஸும் இருந்தது. க்யூப் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து மெல்ட்டே ஆகாது. அது நமக்கு நார்மல் மொசரெல்லா சீஸ் மாதிரி அழகாக அப்படியே ஒரு சூயாக அழகாக மெல்ட் ஆகி வந்து வராது. சில சமயம் அந்த மாதிரி ஆகுது, அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வந்து இதை தோசை தவாலையுமே வந்து வச்சு குக் பண்ணலாம். இல்லைன்னா அவன் இருந்துச்சுன்னா அவன்லேயும் வச்சு ஜஸ்ட் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கீழெல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 பீஸ் வந்து தோசை தவாலையும் வச்சுட்டு மீதி வந்து அவன்லேயும் வச்சு குக் பண்ணேன். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாஸ் கூட வேணாம், நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம். சுட சுட குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த விலாக் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கும் சரண்யாவுக்கும் நாளைக்கு பர்த்டே நான் சொன்னேன். உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து கொடுங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.